புதிய நாளிலும் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. 1 சாமுவேல் 30வது அதிகாரம். இதிலே தாவீது எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தம்மில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனைவிகளும் தன் குமாரரும் குமாரத்திகளும் சிறைப்படுத்தி போகப்பட்டார்கள். இருந்த எல்லாவற்றையுமே இழந்து போன ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல காணப்படுகிறது. அப்பொழுது தாவீது அழக்கூட பலன் இல்லாதபடிக்கு சத்தமிட்டு அழுதார்களாம். ஆனால் தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். எல்லாரும் தாவீதின் மேலே தான் குற்றம் சுமத்துகிறார்கள். தாவீதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்தி கொண்டானாம். தாவீது வேறு எங்கேயும் போகல. வாய்விட்டு அழுதாலும் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டானாம். கர்த்தர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே எல்லாவற்றையும் அழுந்துட்டேன், எனக்கு மறுபடியும் அதெல்லாம் திரும்ப கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி வசனம் அதே அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானாம். எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவில்லாமல் ஒன்றும் குறைபடாமல் பிள்ளைகளையும் சொத்துக்களையும் பணங்களையும் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டானான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது நெருக்கப்பட்டது போல் இன்றைக்கி நெருக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். இன்றைக்கி தாவீது அழுவதற்கு பலன் இல்லாதபடிக்கு வாய்விட்டு அழுதானான். பெருமூச்சோடு அழுகிறான். ஆண்டவரே நான் எங்கே போவேன்னு சொல்லி அழுகிறான். அவன் பக்கத்தில் மற்றவர்களுடைய நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் இருந்தது. அவன் நின்ற இடம் தேவ சமூகம். தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். திருப்பியும் போய் ஆண்டுட்டு கேட்குறான், ஆண்டு எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன், எனக்கு திருப்பி கிடைக்குமா? ஆண்டவர் சொல்ல, சகலத்தையும் உனக்கு நான் திருப்பி தருவேன். இன்றைக்கி எதெல்லாம் இழந்து போயிட்டீங்க தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் இதையெல்லாம் இழந்திருக்கேன் பாணி. இன்னைக்கு தாவீதுக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசத்தின்படியே அற்புதம் நடக்கும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.